ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் கிருத்திகா. இன்றைக்கி நம்ம சேனலில் புசுனிட்டு சாஃப்டாக பூரி எப்படி செய்யுதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூரி கூட சைட் டிஷ்ஷாக வந்து உருளைக்கிழங்கு பல்லியம் அதுவும் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு சின்ன சின்ன டிப் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சுக்கலாம். நான் யூஸ்வலாக வந்து உருளைக்கிழங்கு தோல் வந்து ஃபுல்லாகவே சீவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கரில் சேர்த்து நான் வேக வைக்குவேன். ஸோ அதே மாதிரி நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து இங்கே ஒரு 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேகிற அதே டைமில் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் பூரிக்கு. ஸோ நான் வந்து இங்கே 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் வந்து நார்மல் ஆசீர்வாத் ஆட்டா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப குறைவாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறதுனால நம்மள பூரி வந்து நல்ல கோல்டன் ப்ரௌனாக இருக்கும் அந்த மேலே ஃபர்ஸ்ட் லேயரு. ஸோ அதுக்காக தான் சர்க்கரை சேர்க்குறோம். சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சிடலாம். யூஸ்வலாக சப்பாத்திக்கு வந்து நம்ம கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம். ஸோ பூரிக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ஹார்டாக இருக்கணும், ரொம்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கு பதத்துக்கு ஒரு பதம் முன்னாடி வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிட்டு இது மேலே வந்து லேசாக வந்து எண்ணெய் தடவி நம்ம வந்து ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு பல்லியா செஞ்சிடலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதில் வந்து கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். நம்ம இதை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள், ஏன்னா உளுந்து வந்து டக்குனிட்டு கருகிடும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 வெங்காயம் நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிடலாம். நம்ம வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வரணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. கூட இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்றா கலந்துட்ட பிறகு இதில் கொத்தமல்லி தூவிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். குக்கரில் தானாகவே ப்ரெஷர் எல்லாம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், உருளைக்கிழங்கு வந்து எல்லாமே நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கிராக்காக இருக்குது இல்லைங்களா? ஸோ இது இப்படி இருந்தாலே தெரிஞ்சுக்கணும் நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. வேகாமல் இருந்துச்சுன்னா இந்த கிராக் விழாமல் இருக்கும். ஸோ இப்போது இதை வந்து நம்ம மசாலாவில் சேர்த்துடலாம். ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபுல்லாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் வேக வச்ச தண்ணியை கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நார்மல் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து அந்த மாதிரி வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இருந்தால் போதும், ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பல்லியா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பூரி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். இதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை வந்து எடுத்து நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பூரிக்கு வந்து உருட்டிடலாம். கீழே வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்காக தான் நம்ம மாவு சேர்க்குறது.
சேர்த்துட்டு நல்லா ஃப்ளாட்டாக உருட்டிடுவோம். ரொம்ப மெல்லிசாவும் உருட்டக்கூடாது, ரொம்ப மூட்டாவும் உருட்டக்கூடாது. மெல்லிசாக இருந்துச்சுன்னா மொறுமொறுன்னு ஆகிடும், மூட்டாவாக இருந்துச்சுன்னா உள்ளே வந்து வேகாமல் இருக்கும், மாவாக இருக்கும். ஸோ அதனால் மீடியமாக வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த லெவலில் இருக்கணும்னு சொல்லிட்டு. 5-6 பூரி வந்து ஒன்றா உருட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா போட்டு எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். அங்கே வந்து எண்ணெயும் வந்து ரொம்ப சூடாகிட்டு அப்புறமா நீங்கள் போடும்போது அது வந்து சீக்கிரமாக வந்து கருகிடும், மேலே வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப குண்டாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் இது வந்து கரெக்டான பதம். இப்போது இதை வந்து நல்லா சூடான எண்ணெயில் நீங்கள் உள்ளே போட்டுட்டு இதை வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி அழுத்தம் கொடுங்க. நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா எண்ணெய்லாம் வந்து மேலே வரும்போது நல்லா உப்பி வரும், நல்லா இந்த மாதிரி பலூன் மாதிரி நல்லா பெருசாக வரும். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போடும்போது கலர் வந்து நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு இந்த மாதிரி கலர் வந்து சூப்பராக வந்திருக்கும். 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் நம்ம போடும்போது. அவ்வளோதான், நம்மளோட பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பபிள்ஸ் எல்லாம் கம்மியான பிறகு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா சூப்பர் டேஸ்டியாக வந்து பூரி வந்து ரெடி. நான் அது வந்து நல்லா பலூன் மாதிரி புஸ்ஸுன்னிட்டும் வந்திருக்கு. நான் இன்னொன்றும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே போட்டதுமே இந்த மாதிரி வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது கீழே இருக்கிற எண்ணெய்லாம் வந்து மேலே வரும்போது நம்மளோட பூரி வந்து இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது நம்ம. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பூரி வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு தேங்க்யூ.